உங்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன் நீ அப்படின்னோடனே, அவங்க கூட கேட்டாங்க, இது மாரி வந்து, "ஏன் நீ இந்த மாரிலாம் பேசிகிட்டு இருக்க? நான் என்றைக்குமே உங்கள தொந்தரவா நினைக்கவே இல்லையே! அவன் அத்தை இறந்ததுக்கப்புறம் நான் தானே உங்கள இத்தனை வருஷமா 7 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ காலேஜ் படிக்க வச்சுட்டு நீ ஒர்க் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நீ ஏம்மா அது மாதிரிலாம் நினைக்கிற?" அப்படின்னோடனே, அப்புறம் தான் வந்து, "இல்லை எனக்கு நேற்று வந்து சித்தி வந்தாங்கல்ல, அவங்க ஒரு மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. உங்களால தான் அண்ணனுக்கு வந்து ஒரு முன்னேற்றமே இல்லை. உன்னையும் தம்பியும் வந்து அவன் படிக்க வச்சே அவன் காலம் வந்து ஒரு வீடு கூட கட்ட முடியல. வாடகை வீட்டிலேயே வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் தான் தொந்தரவாக இருக்கீங்க." அப்படிங்கிறது மாதிரி சித்தி பேசிட்டாங்க. அப்படின்னோடனே, அவங்க பேசினதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத. அவங்க ஏதாச்சும் வந்து இப்போ ஹெல்ப் பண்ண போகிறாங்களா? அத்தை இறந்தப்போ அவங்க எவ்வளோ அத்தை வந்து உங்கள் சித்திக்கு வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து குழந்தைங்க பிறக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் வந்து போய் பார்த்தாங்க, செஞ்சாங்க, எல்லாமே இது பண்ணாங்க. ஆனால் வந்து உங்கள் சித்தி என்ன வந்து செஞ்சாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வர்றப்போ ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லை வந்து உங்கள் அண்ணன்கிட்ட கூட நான் சொன்னேன், இது மாதிரி வந்து உங்கள் சித்தி எதுவுமே வந்து ஹெல்ப் பண்ணலை செய்யலைங்க அப்படின்ட்டு. அவர் கூட கவலைப்பட்டுட்டு இருந்தார். உங்கள் அண்ணன் கூட கவலைப்பட்டார். எங்கள் அம்மாலாம் எவ்வளோ நகையை விற்று கூட எங்கள் சித்தி கல்யாணத்துக்கெலாம் செஞ்சாங்களாம். ஆனால் வந்து அந்த இது கூட அவங்களுக்கு இப்போ இல்லை. அவங்க வந்து எதையுமே யோசிச்சு பார்க்கல. எங்களை பற்றி அம்மா இறந்தோன்னே இப்போ நான் தானே என் தங்கச்சிங்களையும் தம்பியும் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். அவங்க எதுவுமே ஹெல்ப் பண்ணல. இப்போ வசதியாக தானே இருக்காங்க. சித்தப்பாலாம் எவ்வளோ வசதியாக இருக்காங்க. லோன்லாம் வந்து வாங்கி கொடுக்குறாங்க, வட்டிக்கெல்லாம் விடுறாங்க. அப்போனா இந்த அளவுக்கு பணம் இருக்குது அவங்கள்ட்ட. அந்த அளவுக்கு பணம் இருக்கிறனால அவங்க வந்து இது பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட சொன்னேன், அவங்க உதவி பண்ணுவாங்க, இவங்க உதவி பண்ணுவாங்களாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. எது நடக்குதோ நடக்கட்டும். அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் நீங்கள் அதை யோசித்து மனசை போட்டு ஒன்றும் குழப்பிக்காதீங்க. எதாக இருந்தாலும் வந்து சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உங்கள் அண்ணனுக்கு வந்து ஆறுதல் சொன்னேன். அவர் வந்து மனசுக்குள்ளே அவருக்கு வந்து அந்த ஒரு இதுங்கிறது இருக்க தான் செய்யுது. அதனால சித்தி பேசுகிறாங்க, அதெல்லாம் நீ வந்து ஒரு விஷயமா நினச்சிக்கிட்டு நீ வந்து மனசு கவலைப்பட்டுட்டு இருக்காத. அவங்க பேசுகிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவங்க ஒரு உதவி பண்ணி உங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கோ எதுக்கோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து அண்ணன் படுற கஷ்டத்தை பற்றி பேசலாம். இப்போ வந்து குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காகவே அவங்க வந்து இதெல்லாம் வந்து மூட்டி விடுறதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து எதுவும் இது பண்ணிக்கிட்டு இருக்காத. தேவையில்லாத எதாக இருந்தாலும் நம்ம சமாளிப்போம். அதை விட்டுட்டு வேலையை பாருங்கள் நீங்கள் அப்படின்னோன்னே, சரி ஓகே, எதாக இருந்தாலும் நீ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நம்மளுக்கு இது நடக்கணும் அப்படின்னா நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குதோ அதை வந்து பார்த்துக்கலாம். ஒரு சில விஷயத்த வந்து நம்மளால் வந்து இப்போதைக்கு இது பண்ண முடியல. அதை வந்து நம்மளால் ஒரு சில இதை வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லை. அண்ணனுக்கும் வேலை அந்தளவுக்கு இல்லை. அவர் கான்ட்ராக்ட் எடுத்தாருன்னா கண்டிப்பாக வந்து நல்லபடியாக அவர் வந்து இன்னுமே உங்களை நல்லா பார்த்துக்குவார், பண்ணுவார். அவருக்கு அந்த அளவுக்கு நல்ல வந்து ஒரு வேலை கிடைக்கல அவருக்கு. கிடைச்சிச்சின்னா இவங்கெல்லாம் இப்படி பேசுகிற மாதிரி இருக்காது. அவருக்கு டைம்ங்கிறது ரொம்ப இதாக இருக்குது. அதனால தான் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. விட்டுட்டு வேலையை பாரு. எதாக இருந்தாலும் வந்து சில விஷயங்களை வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பார்த்துக்கலாம். வேறு சில விஷயங்களை வந்து நீ வந்து இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்க. அவங்களாம் அந்த ஒரு இதில் சொல்லுவாங்க. ஏன்னா நீ இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டங்கிறனால நீ தனியாக போகணும், பண்ணணும், குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறனால அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நீ அதெல்லாம் நினைக்காதம்மா அப்படின்னோடனே, எனக்கு வந்து அதெல்லாம் இல்லை, நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களை இன்னுமே வந்து இது பண்ணுறதுக்காக நீ தான் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்ட. தம்பிக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது படிப்பு. அவனை நீ படிக்க வைக்கலாம். அண்ணனுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஒரு நகை சேர்க்கறதுக்கு பண்ணுறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணேன்னா அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவார். 7 வருஷம் எவ்வளோ வந்து நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம். ஆனால் வந்து இனிமேனாச்சும் நம்மளால் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு நீ வந்து ஒர்க் பண்ணுறதுல இன்னும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணுமே தவிர இவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு மனசை போட்டு நீ குழப்பிட்டு இருக்காதம்மா அப்படின்னோடனே, இல்லை நீ எனக்கு வந்து அவங்க மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து நான் என்ன யோசித்தேன்னா, இனிமேல் வந்து யாருக்கிட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் வந்து கொஞ்சம் அமைதியாகவே இருந்தேன். என் ஹஸ்பண்ட் ஏதாச்சும் ஒரு பேசினா கூட அமைதியாக போகிறது, ஒரு பேசாமல் எதையும் வந்து அந்தளவுக்கு இது பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு புரிய ஆரம்பித்த விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் வந்து நம்மளோட பிரச்சனைக்கே காரணம். அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் வந்து நம்மளோட பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி பார்த்துக்கலாம், நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் வந்து கடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக வந்து நம்மளுக்கு சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நானே முடிவு பண்ணேன், சரி நம்ம வந்து
இனிமேனாச்சும் கொஞ்சம் வந்து இதை விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டனாலே போதும். ஒரு கஷ்டம் நம்மளுக்கு வருது அப்படிங்கிறப்போ அதை நம்ம எப்படி வந்து அதுலேருந்து வெளிவர்றதுங்கிறத நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு அதுக்கான தீர்வை நம்ம மற்றவங்கள்ட்ட தேடிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் ஒரு பொறுமையாக கேட்குறதா இருக்கட்டும், 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுக்கிறதா இருக்கும். முன்னெல்லாம் அவர் எது பேசினாலும் நான் அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அதனாலே எங்களுக்குள்ளே வந்து நிறைய மனஸ்தாபங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால சரி அப்போ தான் வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு, நம்ம வந்து இனிமேனாச்சும் கொஞ்சம் வந்து அவர் சொல்கிற முடிவுகள் என்ன இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கேட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியே இது சரி இருக்காது, இது சரி இருக்காதுன்னு நம்ம அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறப்ப தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அதில் ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் நம்ம சொல்லலாம். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் வந்து இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறப்ப தான் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு விஷயம் சொன்னாலும் சரிங்க, ஓகே, இது நல்லாயிருக்கு, நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலது அவருக்கு சஜஷன் சொல்ல ஆரம்பித்தோன்னே அவரே ஓரளவு புரிஞ்சுக்க ஆரம்பித்தார். சரி, கரெக்டு தான், நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் வந்து இதில் தான் நம்மளோட ஒரு இதே இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம நடந்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சரியாக இல்லைன்னதுக்கு காரணமே வந்து நம்ம வந்து அது இது பண்ணாமல் புரிஞ்சுக்காமல் போனது தான் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வந்து தோண ஆரம்பிச்சிச்சு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானாகவே என்னை கொஞ்சம் மாற்றிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் ஒரு சந்தோஷங்கிறதே வந்து இருந்துச்சு. எதுக்கு எடுத்தாலும் பேசுகிறதுனால என்ன நடக்க போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒருத்தவங்க இப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை உடனே எதிர்த்து பேசுகிறதுனால என்ன ஆக போகுதுன்னா அவங்களுக்கு நம்ம மேலே கோவம் தான் வருமே தவிர அது வந்து ஒரு ஆன்சர் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கணுன்னா ஒரு விஷயத்த பொறுமையாக நம்ம கேட்டால் மட்டும்தான் அதில் நம்ம என்ன நடக்க போகுது என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு தோணுன விஷயங்கள் எல்லாம் நம்ம அவங்களுக்கு கேட்குறதுக்கு முன்னாடியே பேசுகிறதுனால அவங்களுக்கு நம்ம மேலே தேவையில்லாத கோவங்களும் ஒரு சில விஷயங்கள் அடுத்தது அவங்கள்ட்ட எதுவுமே நம்ம பேச வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவும் தான் வருமே தவிர அதை விட்டுட்டு வேறு எந்த ஒரு விஷயமே வந்து வராது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் இனிமேல் கொஞ்சம் அமைதியாக போகணும், எதுக்கு பேசுறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்குவப்பட ஆரம்பித்தேன். மற்றவங்கள்ட்ட நம்ம விஷயத்த சொல்கிறதுனால என்ன ஆக போகுது? அவங்க ஆறுதல் சொல்லுவாங்க, அதுக்கு அவங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஒரு விஷயத்த சொல்ல போகிறாங்க. அதனால நம்மளுக்கு அதனால் யூஸான்னு கேட்டால் ஒன்றுமே மாற போகிறதில்ல. அவர் அப்படியே தான் இருக்க போகிறாரு, நானும் அப்படியே தான் இருக்க போகிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஆன்சர் கிடைக்காம இருக்கப்போ நம்மளே வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுத்தோம்னாலே அதை நம்ம வந்து சக்ஸஸாக பண்ணிடலாம். அதை விட்டுட்டு வந்து நம்ம தேவையில்லாமல் மற்றவங்கக்கிட்ட சஜஷன் கேட்க ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து கரெக்டாக இருக்குதோ இல்லையோ, அது ஆன்சர் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் நம்மளுக்குள்ள பிரச்சனைங்கிறது மட்டும் வர ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்த வந்து நம்மளால்